விநாயகர் அகவல் சீதக்கலப செந்தாமரைப்புன் பாத சிலம்பும் பலஇசை பாட பொன்னரைஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ணமருகில் வளர்ந்தழகரிப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேலமுகமும் விலங்கு செந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலகு புன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரித மெய்ஞான அற்புதம் நிறைந்த கற்பகக் களிரே முப்பலம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆள்கொள வேண்டி தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உளந்தனில் புகுந்து குருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலம் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணை இனிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமுறு நான்கும் தந்தன கருளி மலமுறு மூன்றில் மயக்க மறுத்து 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலன் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதார தங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைவிங்களையும் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலியதனில் கூடிய சபையில் வெண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயத்தின் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூட்சமும் என்முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயல் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முந்தை வினையின் முதலை களைந்து வாக்கு மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருவெளி இரண்டும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தமளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புலே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அருபொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட விட்டக விநாயகா விரைகளல் சரணே. விநாயகர் அகவல் பொருள் குளிர்ச்சியும் நறுமணமும் பொருந்திய செந்தாமரை மலர் போன்ற பாதத்தில் அணிந்துள்ள சிலம்பு பலவிதமாக இசைக்க பொன்னரைஞானும் வெண்பட்டு ஆடையும் அழகிய இடையில் நன்கு பொருந்திய அழகை வீசி கொண்டிருக்க பெரிய வயிறும் பெரிய உறுதியான தந்தமும் யானை முகமும் நெற்றியில் விளங்கும் குங்குமமும் 5 கரங்களும் அவற்றுள் 2இல் தரித்த அங்குசமும் பாசம் என்ற ஆயுதங்களும் இதயத்தில் இருக்கின்ற நீல வடிவழகும் தொங்கிய துதிக்கையும் 4 பெரிய தோள்களும் 3 கண்களும் மும்மதங்கள் கசிந்ததால் ஏற்பட்ட சுவடும் 2 செவிகளும் ஒளிர்கின்ற பொற்கிரீடமும் 3 நூல்களும் சேர்ந்த பூநூல் ஒளிர்வீசும் மார்பும் உடைய சொற்களால் விளங்க முடியாத துரிய மெய்ஞானமாகிய
அற்புத நிலையில் நிலைத்து நிற்கின்ற கற்பக மரத்தைப் போல் விரும்பியதை கொடுக்கின்ற யானை முகத்தோனே, மா பலா வாழை என்னும் முக்கனிகளை உண்பவனே, பெருச்சாளியை வாகனமாக கொண்டவனே, இப்பிறவியிலேயே என்னை ஆட்கொள்வாயாக. தாயைப் போல என்முகம் தோன்றி தொடர்ந்து வரும் பிறவிகளுக்குக் காரணமாக அறியாமையை நீக்கி திருத்தனமானதும் முதன்மையானதும் 5 ஒலிகளின் சேர்க்கையான பிரணவத்தின் பொருள் எனக்கு தெளிவாக விளங்கும்படி என் உள்ளத்தில் புகுந்து, குருவின் உருவில் பூமியில் தோன்றி நிலையான பொருள் எது என்பதை உணர்த்தி, கவலையின்றி ஆனந்தத்துடன் இருக்கும் வழியை எனக்கு அருளி, உனது கடைக்கண் பார்வையில் கொடிய வினைகளையும் அகற்றி, ஓட்டாத உபதேசம் என் செவியில் அருள் தெவிட்டாத தெளிவான ஞான இன்பத்தை அளித்து, ஐம்புலன்களையும் அடக்கும் வழியை கருணையுடன் இனிமையாக எனக்கு அருளி, புலன்களை கடந்த உண்மையை எனக்கு அறிவித்து, இரு வினைகளையும் அறுத்து அறியாமை இருள் விலக்கி, சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் என்ற 4 உயர்ந்த முக்தி நிலைகளை எனக்கு அருளி, ஆணவம் கர்மம் மாயை என்னும் 3 மலங்களால் ஏற்படும் மயக்கத்தை போக்கி, பிரணவ மந்திரத்தின் துணையால் இவ்வுடலின் 9 வாசல்களையும் 5 கதவுகளையும் அடைக்கும் வழியை காட்டி, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் என்னும் 6 ஆதாரங்களைக் கடந்த நிலையை பெறுதற்கரிய பேராக எனக்கருளி, மௌன நிலையை அளித்து, இடைவிங்களை என்னும் நாடிகள் மூலம் உட்கொள்ளப்படும் பிரணவ வாயுவின் துணை கொண்டு குண்டலினியை சுழுமுனை வழியே கபால வாயில் வரை செலுத்தும் வித்தையை எனக்கு அறிவித்து, அக்னி சூரியன் சந்திரன் என்னும் 3 மண்டலங்களையும் ஊடுருவி நிற்கும் தூணாகிய சுழுமுனையின் அடியில் தொங்கிக் கொண்டிருக்கும் பாம்பாகிய குண்டலியை எழுப்பி, அக்குண்டலியிலிருந்து மௌனமாக ஒலிக்கும் அசபை என்னும் அம்ச மந்திரம் தெளிவாக ஒலிக்கும்படி செய்து, மூலாதாரமாகிய அக்னி மண்டலத்தில் கொழுந்து விட்டெரியும் குண்டலியை மூச்சுக்காற்றினால் ஏற்படும் பிரணவ சக்தியின் துணை கொண்டு எழுப்பும் வழியை எனக்கு அறிவித்து, குண்டலினியை அடைத்தும் பொழுது ஏற்படும் அமுத நிலையை சூரிய நாடியில் இடையில் இயக்கத்தை எனக்கு விளக்கி, இடை சக்கரமாகிய விசுத்தி சக்கரத்தின் 16 நிலைகளையும் உடலாகிய சக்கரத்தின் பல்வேறு உறுப்புகளின் தன்மையும் எனக்கு விளங்கும்படி செய்து, என்றும் தூலமாகிய உச்சரிக்கப்படும் ஓம் நமச்சிவாய என்ற 6 எழுத்து மந்திரமும் சூட்சுமமாக உணரப்படும் ஓம் சிவாய என்ற 4 எழுத்து மந்திரமும் எனக்கு எளிதில் சித்திக்கும்படி செய்து, சுவை ஒளி முதலிய பஞ்ச தன்மாத்திரைகளில் மனம் புத்தி அகங்காரம் என்ற 8ஐயும் கொண்ட குறியட்டத்தின் தன்மையை எனக்கு விளக்கும்படி செய்து, மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம் வரை 8 நிலைகளை அனுபவமாகும்படி செய்து, கபால வாயிலில் உள்ள சகஸ்ராரம் என்னும் சக்கரத்தை காட்டி, சித்திகளும் முக்தியும் எனக்கு அருளி, என்னை நான் உணரும்படி எனக்கு அருள் செய்து, முன் செய்த வினைக்கும் காரணமாகிய ஆணவ மலத்தை நீக்கி, சொல்லும் எண்ணமும் கடந்து மனோலயம் என்னும் நிலையை எனக்கு அருளி, என் உள்ளம் தெளிவாக இருக்கும்படி செய்து, இருளும் ஒளியும் ஒன்றே அடிப்படையாக கொண்டவை என்ற உண்மையை எனக்கு உணர்த்தி, எனக்கு ஆனந்தத்தை அருளி, எல்லையில்லாத ஆனந்தத்தை அளித்து, துன்பங்களை தவிர்த்து அருள் வழியை காட்டி, நாதமாகிய புற உலகிலும் சித்தமாகிய அக உலகிலும் சிவனை காணும்படி செய்து, சிறியவற்றிற்கு சிறியதாகவும் பெரியவற்றிற்கு பெரியதாகவும் உள்ள பொருள் என்ன உள்ளவோ என் உள்ளேயே கணுமுற்றி நின்று கரும்பாக நேரில் அனுபவித்து உணரக்கூடிய ரசமாக இருப்பதை காட்டி, சிவ வேடமும் திருநீரும் விளங்கும் ஸ்வரூப நிலையை எனக்கு நிலையாக அளித்து, மெய்த்தொண்டர் குலாம் என்ற சாலோகத்தை அளித்து, 5 எழுத்தின் மேலான பொருள் நெஞ்சில் நிலையாக இருக்கும்படி அறிவித்து, உண்மை நிலையை எனக்கு அருளி, என்னை ஆட்கொண்ட ஞான வடிவாகிய விநாயக பெருமானே, நறுமணம் கமழும் உன் பாதங்கள் சரணம். நன்றி, வணக்கம்.